எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சூப்பராக நிறைய ட்ராகன் பழம் அறுவடை பண்ண போகிறோம். நிறையா இல்லை, ஒரு 3 பழம் பழுத்துருச்சு. ஆனாலும் அது 2 3 சேர்த்து பறித்தா நிறையா தானே. அதனால் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த செடியில் அங்கே பாருங்கள் அடியில் இருக்குதுங்க. ஏன்னா இது அவுட்டரில், அதாவது காம்பவுண்ட் சுவருக்கும் வெளிப்பக்கத்தில் செடி ஃபுல்லாக வளர்ந்து இருக்கிறதால கொஞ்சம் கஷ்டப்பட்டு பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஆனாலும் அறுவடை பண்ணி தானே ஆகணும். அதுக்கப்புறம் பாருங்கள் அதோட இன்னும் அடியில் போயிட்டு இன்னொரு பழம் இருக்கு பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம், ஆனால் முள்ளெல்லாம் பயங்கரமாக குத்துதுங்க பாருங்கள். கையில் பயங்கரமாக அங்கங்கேயும் முள் வர கீரல் விழுது. ஆனாலும் அறுவடை பண்ணி தான் ஆகணும், அப்படியே விட்டால் வேஸ்ட். சூப்பரான 3 பழம் பறிச்சாச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிகப்பு வெண்டை இப்போ நிறைய காய்ச்சிட்ருக்குங்க. அதுக்கு இப்போ தான் சீசனான்றது எனக்கு தெரியல. பட் வந்துட்டு சிகப்பு வெண்டை மாற்றி அது பாட்டிக்கும் காய் வச்சுட்டே இருக்குது. பச்சை வெண்டை எப்போயுமே ஆஸ் யூஷுவல், அதுக்கு சீசனே கிடையாது. எப்போயுமே நான் விதையை மாற்றி போட்டுகிட்டே இருப்பேன். அடுத்தடுத்து அதுவும் காய் காய்ச்சிட்டே இருக்கும். பச்சை வெண்டை செடி எப்போயுமே நம்ம தோட்டத்தில் காய் காய்ச்சிட்டே தான் இருக்கும். நான் ஒரு செடியில் காய் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த செடி உடனே போட ஆரம்பிச்சிடுவேன். இதை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ பச்சை வெண்டை நிறைய எப்போயுமே நம்ம தோட்டத்தில் காய்க்குங்க. சூப்பர் காய். நல்லா முழுசாக ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டு பச்சை வெண்டை இருக்குது. இந்த டைம் பார்த்திங்கன்னா அது விதை நல்ல சூப்பரான விதை போல் இந்த செடியோட விதை. நல்ல பார்க்குறதுக்கு நீட் காயாக அவ்வளோ நல்லா இருக்குது. சில காய் பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஒரு நாள் லேட்டானால் கூட கொஞ்சம் பறிக்கிறதுக்கு லப்பர் மாதிரி வருது. நான் அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லிகைப்பூ பறித்து வச்சுருக்கேன். நான் அறுவடை பண்ண ட்ராகன் பழம், வெண்டை, அது கூட பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ. இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் பறிக்கும்போது எவ்வளோ சந்தோஷம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.